அன்பு உறவுகள் அனைவருக்கும் அடியேனோட இனிமையான வணக்கங்கள். அனைவருக்கும் திரும்ப ஞாபகப்படுத்திக்கிறேன், நாம் எல்லாரும் உலக யோகா நாள் விழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடவிருக்கிறோம். இந்த யோகத்தினால நம்மளுடைய உடலை எப்படி வலிமையாக்கிக்கலாம், மனதை எவ்வளோ இனிமையான உணர்வில் முழுக வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மனித உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பிரபஞ்ச உணர்வான ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பாக தொடர்ந்து 14 நாட்கள் இந்த பார்க்கும் காணொளியில் இருக்கிற பயிற்சிகளை நீங்கள் எல்லாரும் விருப்பத்தோட பயிற்சி எடுக்கிறோம். அதுக்கான செயல்பாட்டுக்குள்ள போலாம் வாங்க. கால்கள் ஒருங்கே வச்சுக்கலாம். முதல் ஆசனம், கைகளை நன்கு உயர்த்தி இன்டர்லாக் பண்ணிக்கிற தாடாசனம். பத்து விரல்களில் உடலை தாங்கி நின்று நரம்புகள், எலும்புகள், தசைகள் எல்லாவற்றையும் முழுமையாக அழுத்தத்துக்குள்ளாக்கி இயல்பான சுவாசத்தில் நிலைநிறுத்துதல். வெகு நிதானமாக தளர்த்திக்கிறேன். அடுத்ததாக விருக்ஷாசனம். வலது பாதம் இடது தொடையில், கைகள் காதை ஒட்டி நமஸ்கார முத்திரையில். விருக்ஷாசனம். வெகு நிதானமாக கைகளை தளர்த்திக்கிறேன். கால் மாற்றி செய்கிறேன். இடது பாதம் வலது தொடையில், முதுகு, கழுத்து, தலை நேர்கோட்டில். விருக்ஷாசனம். வெகு நிதானமாக தளர்த்தி கால்களை தூர வச்சுக்கிறேன். சரியாக 1 அடி இடைவெளி. 2 கைகளையும் முதுகு தண்டில் பொருத்தி அர்த்த சக்கராசனம். வெகு நிதானமாக தளர்வு நிலைக்கு திரும்பி கால்களை சரியா 3 அடி இடைவெளி அகலப்படுத்தி வச்சுக்கிறேன். நல்ல மூச்சு உள்வாங்கி கைகளை நன்கு தோள்பட்டி அளவுக்கு உயர்த்தி வெகு நிதானமாக வலது பக்கம் மூச்சு விட்டுக்கொண்டே திரிகோணாசனம். மூச்சு உள்வாங்கி மேலெழும்புற. இடது பாதம் திருப்பி இடுப்பிலிருந்து மூச்சு விட்டுக்கொண்டு கண் பார்வை மேல் நோக்கி உடலை முக்கோண வடிவில் நிலைநிறுத்துதல். திரிகோணாசனம், ட்ரையாங்கிள் போஸ். வெகு நிதானமாக மேலெழும்பி கைகளை தளர்த்தி இயல்பு நிலைக்கு வர. அடுத்ததாக கட்டி சக்கராசனம். கால்களை 1 அடி இடைவெளி வச்சுக்கிறேன். நல்ல மூச்சு உள்வாங்கி தோள்பட்டை நேராக கைகளை உயர்த்தி மூச்சை விடும்போது நேர எதிர் திசைக்கு திரும்புதல். மறுபடியும் மூச்சு உள்வாங்கி எக்ஸேல் பண்ணும்போது ஆப்போசிட் சைடு. இடுப்பு, கழுத்து, தலை முழுமையாக பின்னோக்கி திரும்புதல். இன்ஹேல் பண்ணி எக்ஸேல். இது கட்டி சக்கராசனம். கால்களை ஒருங்கு நிலைப்படுத்திக்கிற, ஒருங்கே வச்சு அர்த்த கட்டி சக்கராசனம். வெகு நிதானமாக மூச்சு உள்வாங்கி வலது கை உயர்த்துற. கைகள் காது ஒட்டி இருக்கணும். மூச்சை விடும்போது லெஃப்ட் சைடு எக்ஸேல். ஹாஃப் மூன் போஸ். வெகு நிதானமாக கைகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வர. இன்ஹேல் லெஃப்ட் ஹேண்டா, எக்ஸேல் பண்ணும்போது ரைட் சைடு. கை கால் மடக்காம இடுப்பிலிருந்து வளைவு. உங்களோட பார்வை மேல் நோக்கி இருக்கணும். அர்த்த கட்டி சக்கராசனம். வெகு நிதானமாக நிமிர்ந்து கைகளை தளர்த்துறேன். மெதுவாக கால்களை அகலப்படுத்தி வச்சுக்கிறேன். இன்ஹேல் எக்ஸேல். நின்ற நிலையில இறுதியாக கால்கள் ஒருங்கே வச்சுக்கிறேன். பாத அஸ்தாசனம். நன்கு மூச்சு இழுத்து 2 கைகளை உயர்த்தலாம். மூச்சு விடும்போது முதுக நீட்டி 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 கைகள் நல்லா குதிக்கால பிடிக்கணும். முகமூட்டு பகுதியை தொடும் அளவுக்கு. பாத அஸ்தாசனம்.
வெகு நிதானமாக முதுகை நீட்டி ரிலாக்ஸ் யுவர் ஷோல்டர் அண்ட் ரிலாக்ஸ் யுவர் பாடி. மெதுவாக அமர்ந்த நிலைக்கு செல்லலாம். நல்ல சம்மணம் விட்டு ரொம்ப ரிலாக்ஸ் போச்சர், சுகாசனம். சின்முதிரையில் கைகள், முதுகு கழுத்து தலை நேர்கோட்டில் இருக்கணும். சுகாசனம். அடுத்ததாக வெகு நிதானமா தீத்தலி ஆசனம். இதை நம்ம பட்டர்ஃப்ளை போஸ்ன்னு சொல்லுவோம். 2 பாதங்களும் ஒன்று சேர்ந்த தீத்தலி ஆசனம். கால்கள் பாருங்க பெல்விக் ஓப்பன்ல இருக்கணும். முதுகு கழுத்து தலை நேர்கோட்டில், கைகள் 2ம் பாதத்தை பிடித்து ஆழமாக மூச்சு உள்வாங்கலாம். மூச்சை நிதானமாக விட இயல்பான சுவாசத்தில் நிமிர்ந்து அமருங்கள். வெகு நிதானமா தளர்த்தி கொள்ளலாம். ரிலாக்ஸ் யுவர் பாடி. ஒரு முறை ஆழமாக மூச்சை உள்வாங்கலாம். வயிறு முட்ட காற்றை நிறுத்தி ஓம்கார மந்திரம் ஒரு முறை. உடலாலும் மனதாலும் உணர்வாலும் உயர்ந்த நிலையில் சிறிது நேரம் உங்களை தளர்த்தி கொள்ளுங்கள். பி அட் பீஸ், பி இன் பிளிஸ். கைகள் நன்கு உரசி முகம் முழுக்க பதிய வைத்து புத்துணர்வோடு கண்களை மெல்ல திறங்க. தினசரி அரை மணி நேரம் ஒதுக்கி செயல்பாட்டுக்கு கொண்டு வாருங்கள். நீங்கள் யார் என்பதை அனுபவிப்பீர்கள். ஆனந்தமாக இருக்கு.